குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படமான கூலி படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். சார் இப்போ கூலி படம் பாத்தீங்கன்னா இன்று மக்கள் எல்லாத்தையும் மறந்து போய் குடும்பத்தோட அந்த படத்தை பாக்குறாங்க. குடும்பத்தோட இல்லைனாலும் படத்தை போய் பாக்குறாங்க. ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வருது. நீங்க அந்த படம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சுன்றது மக்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. படத்தை பார்த்துட்டேன். இன்னொன்னு, இந்த டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் எடுத்தாருனாலே எப்பயுமே பாத்தீங்கன்னா அது ஒரு அம்மளி தும்மலியா, ஒரு அடித்தடியா, ஒரு அட்டகாசமா, ஒரு அட்ராசிட்டியா இருக்கும். அது மாதிரிதான் இந்த படம் இருக்கு. அது சொல்ல வேணாம், அவர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த படத்துல இருக்காருனாலே அந்த படத்துக்கு ஒரு மவுசு தானே. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது லோகேஷ் கனகராஜும் ரஜினி காம்பினேஷனும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் சில இடங்கள்ல தவறி இருக்கு. ஏன் அப்படின்னா, எதிர்பார்க்குற மாதிரி எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது இன்டர்வல் பிஃபோர் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா படம் ஒரு நார்மலான ஸ்பீட்ல போகுது. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நடித்திருக்க பிற மொழி நடிகர்கள் தான். அமீர் கான் ஆகட்டும் சரி, அதே மாதிரி நாகார்ஜுன ஆகட்டும் சரி, இவங்கெல்லாம் ஆமா தனித்துவமான அவங்களோட ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்காங்க. பட் நாம ஒரு எதிர்பார்ப்போட படத்தை போய் பார்ப்போம். பட் ஆனா உள்ள வேற மாதிரி இருக்கு. அங்கேதான் ட்விஸ்டே இருக்கு. அதாவது நம்ம எல்லாம் அமீர் கான் ஒரு வில்லன் மாதிரி நினைச்சிருப்போம். ஆனா கடைசி 20 நிமிடத்துல வருவாரு, ஒரு சாஃப்டான கேரக்டர் நடிச்சிட்டு போயிருவார் இல்லையா? ஆமா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அவரோட ஃப்ரெண்டு மாதிரி அப்படி ஒரு கிரியேட்டிவா கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாகார்ஜுனா இருக்காரு பாத்தீங்களா? அவர் எப்பயுமே அவரோட கதாபாத்திரத்தை ஒரு தனித்தன்மையாவே கொண்டு போவார். எத்தனை பேர் நடிச்சிருந்தாலும் நடுவுல ஒரு நாகார்ஜுனா மட்டும் டிபார்ட்மெண்ட்னா ஒரு தனித்தன்மையோட ஒரு வருவார். அதுவும் ரஜினிகாந்த் சாரோட காம்பினேஷன்ல போறப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அட்டகாசமா இருக்க ஒரு அருமையான வில்லனா அவர் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது தியேட்டர்ல மக்கள் சாராசாரியா பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது லோகேஷ் ரஜினி சார் காம்பினேஷன் ஓரளவு ஸ்பீடா போனாலும் சில தடுமாற்றங்கள் இடையில வரக்கூடிய பாடல்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த பாடல் வைப்ஸ் வேற லெவல்ல இருக்கு. பாடல் அதாவது அந்த பாடல் தொடர்ந்து வராம பிட்டா வர்றது மோனிகா அவங்களோட ஸ்டைல்ல ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட ஒரு உருவாக்கி இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த பாட்டுல அந்த கூலி பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குது. இப்ப எல்லாரோட ஸ்டேட்டஸ்லயும் பாத்தீங்கன்னா அதுதான் இப்ப ஃபர்ஸ்டா இருக்குது. கண்டிப்பா. நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் ஹி இஸ் தி இன்வென்டர் ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு. ஏன்னா இதுல ஒரு யூத் லுக்ல போயிட்டு அவர் கிட்டத்தட்ட யூத் லுக்காவே மாறி இருக்காரு இல்லையா? உண்மைதான். அந்த பழைய காலத்து ரஜினிகாந்த் நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டி இருக்காரு திரு லோகேஷ் கனகராஜ். வாழ்த்துக்கள். அதாவது இதுல முக்காவாசி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திருக்காங்க. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில் பயன்படுத்திருக்காங்க. உண்மையிலே பிற படங்கள்ல போக இல்லாம அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் சரி, அந்த சவுண்டு எஃபெக்ட், அந்த ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. பட் அந்த கேமராமேனுக்கும் அந்த வீடியோகிராஃபருக்கும் உண்மையிலே சூப்பரா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க படம் பார்க்கும்போது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமா வருது, நெகட்டிவ் ரிவ்யூ ஒரு சில ரிவ்யூஸ் வருது. என்ன அப்படின்னா, படத்திற்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாத சூழ்நிலை இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்தா ஃபேமிலியோட பார்க்க முடியாது அப்படிலாம் கிடையாது. எல்லாம் மக்கள் எல்லாம் போய் வரதான் செய்யறாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்னதான் சர்டிபிகேட் கொடுத்தாலும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு குடும்பமா தான் போய் பார்ப்பாங்க. இன்னைக்கு இல்ல, இது தொட்டு 1940s நடந்துகிட்டு இருக்குது. அவர் என்னைக்கு நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய படங்களை குடும்பமா தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பமாவே நீங்க போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ரசமான விஷயங்கள்லாம் இதுல இல்ல. ஒரு சாதாரண ஒரு கதையை கொஞ்சம் பெருசா எலாபரேட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய ஹைலைட்டட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்க கதாபாத்திரங்கள் தான் ஹைலைட்டடே. அவங்க ஒவ்வொருத்தரையும் சுத்தி இருக்கிற கதைக்களமானது அருமையா லோகேஷ் கனகராஜ் அமைச்சிருக்கிறார். இதுல என்ன விஷயம்னா, அந்த அனிருத் சாரோட பிஜிஎம் வேற லெவலுங்க. அதாவது நீங்க என்ன சொல்ல, தியேட்டர்ல நான் உட்காரவே இல்லை சார், நான் மேல பறந்துகிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் என்ன சொல்றது பார்த்தா வேற மாதிரில இருக்குது. பறந்துகிட்டே இருக்கேன். ஒருவேளை ஸ்பீக்கர் அடியில வச்சுட்டாங்களா? இல்ல சார், அந்த மாதிரி ஒரு படம். அதாவது நான் அந்த மாதிரி ரஜினி சார் நடித்த படங்கள்லயே இது ஒரு புது ஸ்டைல்னே சொல்லலாம். ஆனா அவர் எப்பயும் போலவே ஒரு பாட்டை எப்பயுமே கொடுக்குற மாதிரி நடக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துறாரு. அது எப்படி, என்னவா? அதுதான் அவரோட ஸ்டைலே. அதாவது ரஜினி சார் ரஜினி ஸ்டார், ஆமா ரஜினி சூப்பர் ஸ்டார் என்றானே சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கான பாணியை மக்கள் என்னைக்கு அது என்னதான் ரொட்டீனா வந்தாலும் மக்கள் அதைத்தாங்க ரசிக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலே படம் ஃபர்ஸ்ட் அந்த கடைசி 20 நிமிஷம் படம் தான்
சான்ஸ் இல்லை. அந்த பிளாஷ்பேக்ல ரஜினியோட ஸ்டைல் பார்க்கணும். கிட்டத்தட்ட 3 தலைமுறை தாண்டின விஷயம் மாதிரி தெரிஞ்சு ஒரு யூத்ல ரஜினி யங் லுக்ல வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு விருந்தா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இல்லையா? ஆமா அதுல டயலாக்லாம் சும்மா அல்டிமேட் டயலாக்லாம் கொடுத்துருப்பாரு. ரஜினி படம்னா டயலாக் சொல்லுவா வேணும். கலக்கிட்டாரு. இந்த விஷயத்துல வந்து திரு லோகேஷ் கனகராஜ் நாங்க சொல்லக்கூடாத அந்த டயலாக் நீங்க படத்துல போய் பார்க்கணும். கண்டிப்பா சன் பிக்சர்ஸ் கண்டிப்பா யோசிப்பீங்க. கண்டிப்பா சன் பிக்சர்ஸ் இந்த பிரம்மாண்டமான படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். கலாநிதி மாறன் சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற ஒரு சில திரைப்படங்களை வந்து எடுக்கிற மூலியமா ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஆனா என்ன நினைப்பாங்கன்னா ஒரு கமர்ஷியலா ஒரு ஃபில்மை கொண்டு போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இருந்தாலுமே இந்த படத்தை வந்து ஒரு நல்ல முறையில லோகேஷ் கனகராஜ் அதாவது நான் போய் தியேட்டருக்குள்ள போகும்போது எல்லார் கையிலையும் கூலின்ற ஒரு பேட்ச் கொடுத்துருந்தாங்க. ஆனா அத டிஷர்ட் ரஜினி சார் டிஷர்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வேற லெவல் வைப். ஏதோ ஒரு திருவிழாவை பார்த்து வெளியில வந்த மாதிரி ஒரு பூரிப்பு. உண்மையிலே படமும் நீங்க போய் பார்க்கணும். படமும் அந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்டான படம். முகம் சொல்லிக்காம போறதும் தெரியாது, வெளியில வர்றதும் தெரியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு படம். இன்னொரு விஷயமும் இருக்கு இதுல. சத்யராஜ் சாரை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னே தெரியல இதுல. பட் அந்த இது கொண்டு வந்தாலும் அவருக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை அவர் சொன்ன மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெரிய நெகட்டிவ் நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா கொடுத்த கதாபாத்திரத்தை அவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் சுருதிகாசனை சுத்தி தான் கதையோட பிம்பமே போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அதாவது லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள் வந்து ஒவ்வொரு கேரக்டரா செதுக்கி இருக்காருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்களுக்கான அதாவது அமீர் கான் சாருக்குன்னு ஒரு பிரம்மாண்டமா இருந்தாலும் அவருக்கான அந்த சீன்ல வந்து மிக சிறப்பா தன்னோட ஆக்டிங் வெளிப்படுத்தி ஒரு சாந்தமான முறையில வெளியேறி. அதுதான் பெரிய மேட்ரு. அவங்களோட ரியல் கேரக்டரை விடுத்து இதுவரைக்கும் பண்ண கேரக்டரை விட்டு இவரோட கேரக்டருக்குள்ள லோகேஷ் கனகராஜ் கொண்டு வந்திருக்காரு. அதுதான் ஒரு டைரக்டருக்குள்ள ஒரு தனித்தன்மைன்னு சொல்றது. இதை இந்த படத்துல வந்து நீங்க நிஜமாவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா எடுத்திருக்கிறாங்க. மிகப்பெரிய பொருட்செலவுல எடுத்தாலுமே அல்டிமேட்டா தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் கூலி இந்த ஆகஸ்ட் மாசத்து மக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு விருந்துதான் உண்மையிலே. மக்கள் யாரும் தவறாமல் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக பிடிக்கும். வேற எதுவும் ரிவ்யூ சம்பந்தமா சொல்ல மக்கள் ரிவ்யூ சம்பந்தமா என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற கதாபாத்திரத்தை எப்படி கொண்டு செலுத்தணும்னு சொல்லி டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் கொடுக்கணும், எந்த மாதிரி லைட்டிங்ஸ் கொடுக்கணும், என்ன அத்தனை விஷயங்களும் மிக நுணுக்கமா செஞ்சிருக்காரு. ஆனா நீங்க எல்லாருமே என்ன பழைய லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி எதிர்பார்த்து போயிடக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து அந்த கதைக்காலத்தை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கதை ஜம்பாய் போகும். ஆனா கடைசியில அது ஒரு மாலையா நிற்கும். அதுதான் இதுல உள்ள பெரிய விஷயமே. சரிங்களா? இந்த கதையை வந்து நீங்க நேரடியா தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா அதனோட உண்மைத்தன்மை உங்களுக்கு ரொம்ப புரியும். இதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா. நம்ம வந்து இது நான் படம் முடிஞ்சு என்கிட்ட நான் பேட்டி எடுத்தாங்க. பட் என்னோட கமெண்ட்ஸ் அவங்க போடல. பரவாயில்ல, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு முந்தின உள்ள கமெண்ட்ஸ் போட்டாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா படத்துல பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமான விஷயங்கள் இருக்கு. படத்துல அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி டயலாக் ஆகட்டும் சரி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் வேற லெவல் படம். ரஜினி சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்ரெடி பில்டப் தான். மிகப்பெரிய ஒரு மாஸ் படம்னே சொல்லலாம் இல்லையா? இல்ல கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதை வச்சு அவர் இன்னும் பின்னோக்கி ஒரு 20 வயசு 25 வயசு பின்னாடி போன மாதிரி இருக்குது அவருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த படம். கண்டிப்பா ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் அந்த அளவுக்கு பக்காவா செஞ்சிருக்கிறாரு. ரஜினி ரசிகர் உண்மையிலே போய் கொண்டாடிட்டு தான் இருக்கீங்க. அனிருத் சாரோட மியூசிக் வேற லெவல், பிஜிஎம் வேற லெவல், அந்த சாங்ஸ் கண்டிப்பான முறையில படம் தியேட்டர் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். மேலும் இது போன்ற திரைப்பட ரிவ்யூ நாங்க கொடுப்போம். தவறாமல் எங்களோட குக்கு மீடியா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.